ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் சொந்த ஊர் விட்டு வெளியூருக்கு போகிறோன்ட்டு ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அது இப்போ கிளம்பிட்டோம், ஊருக்கும் வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி எங்கள் தங்கச்சி எங்கள் பிள்ளைங்கக்கிட்ட பேர குழந்தைங்கிட்டலாம் எப்படி போய் சொல்லிட்டு வந்தோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. வெளியூருக்கு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ வந்துட்டேன், ஆனால் வந்துட்டு இப்போ என்னால் இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்களெல்லாம் பார்க்காம இருக்க முடியல. அங்கே இருக்கும்போது தங்கச்சி வீட்டுக்கு, பிள்ளைங்க வீட்டுக்கு, பேரண்ட்டு நினச்சப்பெல்லாம் வருவோம், நினச்சப்பெல்லாம் போவோம். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசியாக நாங்கள் கடைசியில் இல்லை, ஊருக்கு வரத்துக்கு முன்னாடியே எங்கள் தங்கச்சி வீட்டில் விருந்து, எங்கள் பேர குழந்தைங்க பார்த்துட்டு எல்லாம் சொல்லிட்டு வரும்போது எப்படி இருந்துச்சுன்ட்டு வாங்க பார்க்கலாம். சரி, நாங்களாம் ஊருக்கு போயிட்டு வரோம். அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரே ஊரில் இருந்ததுனால இருந்தோம். இப்போ நாங்கள் ஊருக்கு போகிறோம். எல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துருக்க. சரிங்க, ஊருக்கு வாங்க. எல்லாம் வாங்க ஊருக்கு. சரியா? அதை விட நான் லூனா தான் மிஸ் பண்ணுறேன். லூனா, இந்த லூனா தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பெரியவா ஆயிட்டா, சின்னதாக இருந்தா இப்போ பெரியவா ஆயிட்டா. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இல்லை தங்கம்? லூனா இங்க பாரு, சின்ன குட்டியா இருந்தா இப்ப பெருசாயிட்டா. இவளை பார்க்கும்போது ஆமா இப்போ மிஸ் பண்றோமேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் போனா எப்போ மாசத்துக்கு ஒரு தடவையோ 5 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வர முடியும். கேட்டோம்னா அவங்களுக்கு பாய் சொல்லிடு. வரியா நீ? சென்னை வரியா? ஐயோ நக்குறா. சரி 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 வச்சுக்க. நக்கத்தோட ஒரே கஷ்டமா இருக்கு. என்ன 2 தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு கஷ்டப்படுறதுல ஒன்றும் இல்லை, வேற எதுதான் வளரலாம். சரி, வாழ்க வளமுடன். கிளம்புறோம். சரியா? இன்னைக்கு தங்கச்சி வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரியாணி, சிக்கனும் சாப்பிட்டு சென்டாபாட்டு குழம்பு, சிக்கன் எல்லாம் போயிட்டு இருக்கு. சரி, நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம். எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கு. இன்னைக்கு கிளம்புறோம். இந்த நாளெல்லாம் ஒட்டுக்கா ஒரே இடத்துல இருந்துட்டு இப்போ வெளியூர் போகிறோம். கஷ்டமா இருந்தாலும் ஒரு நல்லதுக்கு தான் நினைச்சிட்டு போயிட்டு வரோம். எல்லாரும் வாங்க. சரிங்களா? ஊருக்கு வாங்க. இன்னொன்னு என்னன்னா, பக்கத்திலே இருந்தா சும்மா வந்துட்டு போயிடலாம். இப்ப ஊர்ல இருந்தா வரலாம். இல்ல வந்த ஒரு 4 நாள் அடிக்கடிக்கு பாத்துட்டு இருக்கோம். அங்க போய் அப்படியே என்ன இப்ப நினைச்சதுமே வர முடியாது. நான் கூப்பிட்ட உடனே ஓடி வருவேன். இப்ப ஓடி வர முடியாது. 10 மணி நேரம் கழிச்சு அது உடனே ஏறினா கூட அதுதானே, அது வேற இருக்கு. பொறுமையா போய்க்கலாம். சரிங்களா? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இது ஒரு புது அனுபவம். இருக்கட்டும். இத்தனை வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் இதா இருக்கும். மூச்சு முட்டுது. நேரம் இல்லை, இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ ஊருக்கு கிளம்பிட்டோம். இருந்தாலும் ஒரு யூடியூபரா இருந்து இந்நேரம் நீ 10 கண்டென்ட் போட்டிருக்கணும். ஆனா ஒரு வாரமா நீ வீட்டை கிளீன் பண்றதுல இந்த பொழுது போயிடுச்சு. வீடு கிளீன் பண்றதே பெரிய வேலையா இருக்கு. அதனால முதல்ல ஊருக்கு போய் செட்டில் ஆயிட்டு நம்ம அங்கிருந்து போடுவோம். செட்டில் ஆகுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். எப்படி அது என்ன நான் பண்ணக்கூடாது எல்லாமே அதில் போட்டுருவோம். ஓகே, அப்படியே உங்கள் சாப்பாடெல்லாம் காட்டுங்க. நிறைய இருக்குது. சாப்பிட தான் டைம் இல்லை. சிக்கனு எங்கள் தங்கச்சி எங்களுக்காக இன்றைக்கி நான் சமைக்கவே இல்லை, ஊருக்கு கிளம்புறதுனால. அதனால் தங்கச்சி எல்லாம் சமைச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க. தட்டில் தான் கரெக்டாக இருக்கு. ஆமாம், ஃபோக்கஸ் ஆகுது. ஆமாம், ஓகே. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். குட்டி தங்கச்சி எல்லாம் ஒரே பிஸி. ஆமாம், வந்துருங்க. ஒரே பிஸியா இருக்கனால எதுவும் பேச முடியல, என்ன சாப்பிடவும் முடியல, டைமே கிடைக்கல. ஆமா, போய் பரபரப்பா இருக்கு. அடுத்த வாரம் ரிலாக்ஸா நம்ம சரி, அவ போய் ஊருக்கு போய் 2 நாள்ல வந்துடுறேன். சரியா? சாப்பிட்டுட்டு சமத்தா இருக்கணும், அழக்கூடாது. சரியா? அம்மாக்கு புத்து கொடுங்க. சரி, ஆமா, சரியா? சமத்து குட்டியா இருக்கணும். ஒரே ஏமாத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் குழந்தைங்களுக்கு. நிறைய பேர் எல்லாம் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாங்க. அதெல்லாம் எப்படின்ட்டு தெரியல நமக்கு. இப்போ சேலம் டு சென்னை வந்ததுக்கு என்னால் வந்து முடியல.
உள்ளூர்லேயே பிறந்து வளர்ந்து எல்லாமே அங்கேயே இருந்ததுனால சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தது எல்லாமே அங்கேயே இருந்ததுனால இப்போ புதுசாக வந்ததும் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா வெளிநாடுலலாம் போயிருக்காங்க, அவங்க நிலமெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் இருக்கிறாங்களோ தெரியல. இப்போ நினச்சாலும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் கூட போயிடலாம். ஆனால் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே ஏதோ ஒன்று சாதிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கஷ்டப்படணுங்கிறதுக்காக தான் எல்லாம், குடும்பத்துக்காக தான் எல்லாருமே வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறோம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறது, ஓடிக்கிட்டே இருக்கணுமா இருக்குது. நாங்களும் இப்போ அதை ஓடிக்கிட்டே இருக்கணும்னு தான் இங்கே வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியல. சரி, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்.